மோடி என்ன அவங்க அப்பன் கேடியே வந்தாலும் இங்கே வெற்றியை பெற முடியாது. கிளம்பி வந்துட்டாரு. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இருந்து எங்கேயாவது ஓரமாக இருந்தால் உனக்கு காது கேட்காது என்றால் ஒக்கால போய் செவிட்டு மிச்சல் வச்சுட்டு வராங்க. இந்த மக்களுக்காக என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலையாடா. அதானுங்க, ஏதாவது பண்ணா தானே போடுவாங்க. நீங்க தான் ஒண்ணுமே பண்றது இல்லையே. பாமக குரங்குக்கே தாவரத்தை கத்து கொடுத்த ஒரு கட்சின்னா பாமக ஒண்ணுதான். ஓடுற பஸ்ல இருந்து ₹1 காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம். இந்த சைல்டு சின்ன ₹1000 விழுந்தா விடுவேனா? அண்டர்வேர் கிழிஞ்சாலும் அசால்ட்டா வந்து எடுப்பேன். இப்ப குரங்கு தாவறது இல்ல மரத்துல எல்லாம். நம்ம வேலையை அவன் எடுத்துக்கணும், நம்ம தாவ வேணான்னு. என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆள் தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார். பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். ஆமாங்க சார். எப்படி இப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படி சந்தில பூந்து போனானோ அதுல இருந்து கம்பெனி பூச்சி இப்ப நெளியறது இல்ல, அது நேரா போகுது. வாங்கடாடி, உங்களெல்லாம் பேசி வாய் தண்டா நோவு. நல்லதா போச்சுப்பா. அதிமுக காரங்கன்னா இருந்தா பக்கத்துல இருந்து அவன் காதை விரிச்சு காட்டு எனக்கு. காது கேட்காது. நாங்கள் பிஜேபியோட கூட்டணியில இருந்து பிரிந்து விட்டோம். ஊர் தாலையெல்லாம் அறுத்துட்டு நீ வந்தா என்ன வரலன்னா என்ன? செத்து போ. ஐயோ செத்துருவனே, சாவேண்டா. நீ இருந்தா பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். அது ஏன்டா இந்த மானங்கட்ட பழப்பு? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. நீங்களா பாத்திருப்பீங்களா? அப்படி ஒண்ணும் பூர முடியுமா சார்? ஒரு 3க்கு 2 டேபிளுங்க. இவன் அது உள்ள தலைய விட்ட உடனே திண்டுக்கல் சீனிவாசன் அவன் 2 காலையும் டக்குன்னு தூக்கிட்டான். இவன் கடிச்சிட போறான்னு. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஏன்னா இவன் பல்லுதான் இந்த மச்சம் இருக்க. சும்மா இருந்தாவே சிரிச்சா மாதிரியே இருப்பான். அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே இல்லாம சிரிச்சுன்றீங்களா? போய் புறாண்டி அந்த காலை கடிச்சு அந்த செருப்பை சுத்தமா தொடச்சி நாக்காலேயே பாலிஷ் போட்டு மானம் இல்லாத ரோசம் கெட்டு போய் வாழ ரெடியா? மானமா எனக்கா? அதெல்லாம் இருக்க வேண்டாம் போய் சொல்லியா? எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. ஏன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சொன்ன? வாரிசு அரிசி எங்கிட்ட சொன்னாங்க. ஆண்மை இருக்கிறது, வாரிசு இருக்கிறது. இல்லன்னா எங்களை ஏன்டா என்னடா பண்ண சொல்றீங்க? நாங்க வந்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அது ஹெல்ப் பண்ற வேலையாடாது. எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. இன்னைக்கு பிஜேபி அந்த கட்சிக்கு 2 போலீஸ்காரன். ஒருத்தர் கவர்னர், ஒருத்தர் அவன் போலீஸ்காரன். நான் சத்தியமா ஒத்துக்கந்தே இல்ல. ஐபிஎஸ் நான் நம்ப மாட்டேன். இவர் ஐபிஎஸ் நம்பியா? ஆடியன்ஸே நம்ப மாட்டேன்னு சிரிச்சு நிக்கிறாங்க. ஏங்க நான் ஒரு ஆம்பளை இல்ல, கொஞ்சம் டாம்ஸ் இருக்கா, பட்டக்ஸ் இருக்கா இல்லையா சார்? அண்ணாமலையை கூப்பிட்டீங்க நிக்க வை. பேண்ட் பட்டுன்னு அவரு பேண்ட் கீழே வந்துட்டா இல்லையாப்பா? அவனை போலீஸ் எப்படி நான் நம்புவேன்? என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா என்னது? ஒரு நாள் பார்த்தா திருடம் மாதிரி இருக்கான், ஒரு நாள் பார்த்தா மொத்தமா தாடி வச்சிருக்கான், ஒரு நாள் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு 9 மாதிரி நிக்கிறான். அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி? அந்த டி நகர்ல ரோடு காட்டினாங்கல்ல, அந்த வண்டி வந்தத அலங்காரம் பண்ணி அந்த வண்டியை பார்க்கும்போது அந்த வண்டி என்ன மாதிரி தெரிஞ்சது உனக்கு? எல்லாம் என்ன சொல்றான்? இறுதி யாத்திரைன்றான். அத அண்ணாமலை சொல்றான் மக்கள் தரிசன யாத்திரை. ஏண்டா என்ன குலவனியா கொண்டு போனாங்க? அடிச்சுதானடா கொண்டு போனாங்க. அம்புட்ட ஆசை. ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டாராம். இப்ப ஊட்டிக்கு வந்தார கோயம்புத்தூருக்கு நரேந்திர மோடி. அப்ப கூட்டிட்டு வந்தப்போ யாரெல்லாம் எப்படி கூட்டிட்டு வந்த? கொடுத்த பணத்துல கூட இந்த 10 ரூபா கமிஷன் எடுத்து கொடுத்தாரு. சொல்லுவான், எனக்கு வீட்டு வாடகை கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு கார் கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்டு, கரண்ட் பில்லு கட்டுறது ஒரு ஃப்ரெண்டு. அப்போ உங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்றது வேற ஆளு. ஓ மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். நீ சொந்தமா எதுவும் செய்யறது இல்ல. நான் தான் அன்னைக்கு கபடி விளையாடும் போதே சொன்னேன்லப்பா, என் பொண்ணாச்சியை டச் பண்ணி 6 மாசம் ஆச்சுன்னு. இன்னொருத்தர் இருக்கிறாரு, தமிழ் தாய் வாத்து போட்டா, தமிழ் தாய் வாத்து இல்லைங்க, நீராடும் கடலத்தும் போட்டா அவருக்கு சூத்துல முள்ளு குத்துன மாதிரி எழுந்து ஓடுவார்.
யார சொல்றான்? உன்னதாண்டா வேற எப்படி காப்பா? திருப்பூரிக்கு நாயில மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவங்களுக்கு மரியாதை வேற வேணும். தம்பிங்களா, நீங்க தானே ஜிபே அது பேடிஎம் ஜிபே அது பேரு ஸ்கேன் பண்ணி அனுப்புவீங்களா? இந்த மாசத்தோட நிப்பாட்டிக்குங்க. இனிமே நீங்க அந்த மாதிரி பணத்தை அனுப்பிச்சினா உன் தாலியும் அறுப்பான், நீ எவனுக்கு அனுப்புறியோ அவன் தாலியும் அறுப்பான். திருடன் தான் தாடி வச்ச கேடி நரேந்திர மோடி. என்னது ஒரு டைரக்டர் மரியாதை இல்லாம ஆளாளுக்கு அடிக்கிறேன்னு சொல்றீங்க? விஜய் மல்லையான்னு ஒருத்தன் தெரியுமா உங்களுக்கு? 9,000 கோடி திருடின்னு போறான். நிதி மந்திரி குட் லக்னு சொல்லி அனுப்புறான். நான் போய் சொல்ல மாட்டேன், இல்லைன்னா செருப்பு கைட்டேடி. நான் சொல்றது தப்புன்னா எந்த செருப்பு கைட்டேடி, உண்மைன்னா போய் பிரதமர் அடி. என்னையா போட்டு கொடுக்குற? யாரையா ஒருத்தர் நீ அடிக்கணும். ஏன் இந்த ரத்த வரி? பட்ட வலி. ஏன்னா திருந்தாத ஜென்மத்தை வேற என்னங்க பண்ணலாம்? இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்மம் அப்ப இருந்தே இப்படித்தான். அதையும் தாண்டி சொன்னான், தீவிரவாதி கிட்ட எல்லாம் இந்த பணம் இருக்குது செல்லாதுன்னு அறிவிச்சா தீவிரவாதி எல்லாம் ஓய்ஞ்சிருவான். சொன்னானா இல்லையா? என்கிட்டயும் சொன்னானுவலே. டேய் முட்டா பையில கடா பிறந்த நீ ஒண்ணு சொன்ன அதை செய்யணும்டா. ஐயோ ஐயோ, மாட்டுக்கறி சாப்பிட்டா அடிப்பேன்றான். எதுக்குங்க? அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை இருக்கிற மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம டாக்டர் கிட்ட போனா கொஞ்சோண்டு மாட்டுக்கறி வாங்கி சூப் வச்சு பையனுக்கு கூட அவன் சரியாவான்னு சொல்றான் இல்லையா? அப்ப டாக்டர் சொல்றதை கேட்கறதா இந்த கொக்கல ஒழிங்க சொல்றதை கேட்கறதா? மாட்டுக்கறி சாப்பிட்டா இந்துவா இருக்க முடியும், மாட்டுக்கறி சாப்பிட்டா தமிழனா இருக்க முடியாது. அவன் தேசிய கொடியை ஒத்துக்கல தெரியுமா உங்களுக்கு? தேசிய கொடி இருக்குல்ல, இப்ப தூக்கி பிடிக்கிறானே 75வது சுதந்திரம் 75 இல்ல 55 வருஷமா அவன் கட்சியோட ஹெட் ஆபீஸ்ல தேசிய கொடி ஏத்தல. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஏன் என்ன சொன்னான்? மேல இருக்கிற பச்சை முஸ்லீமை குறிக்கும், நடுவில் இருக்கிற வெள்ளை கிறிஸ்தவனை குறிக்கும், கீழே இருக்கிற காவி மட்டும்தான் எங்களை குறிக்கும். ஆகவே தேசிய கொடி எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்ன பரதேசிகள். சார் இவனை என்ன பண்ண சார்? நேரா வா, மிஷின் இருக்கும், அப்படியே கையை வச்சு தடவு, மேலேயே இருக்கும் பட்டனு, ஒரே அமுக்கு, நீ ஒட்டு மொத்தமா அமுக்குற அமுக்கு கீயான ஒரு சவுண்ட் வந்து நரேந்திர மோடி காதுல போய் அவன் பைத்தியம் முடிச்சு நாட்டை விட்டு ஓடிடுவான். வெறி முடிச்சு தெருவுல போற வரவெல்லாம் கடிச்சு கொதல போடா. போற வரவெல்லாம் கடிப்பா. அனுமதியா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது செய்யணுமையா? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். இந்த நாட்டை விட்டே ஓடி போயிருங்கய்யா. அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் செய்வதற்கு காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. 30,000 ரூபாய் திருமண உதவி திட்டம். திருமணம் முடிந்து விட்டதா? அந்த இளஞ்சோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி. அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. கேஸ் அடுப்பும் ஃப்ரீ. ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி. வாழ்ந்த ஜோடிக்கு மாசமாகி விட்டாரா? 7 மாசம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனால் முடியவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு செல்ல வேண்டுமா? அவனுக்கு காசு கட்ட பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் பீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே செல்வதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சமலையாக இருக்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். படித்த பிள்ளை +1 போனானா? அவன் சைக்கிள் ஓட்டுவானா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +2 போனானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? கட்டுவதற்கு காசு இல்லையா? அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. காலேஜ் பீஸும் ஃப்ரீ. அவனும் காதலித்தானா? அவன் கர்ப்பமாக்கினானா? வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயது ஆகி போனதா? பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? உன்னை ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு ஆட்டோவிற்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கொண்டாட்டை ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ. வைத்தியம் பார், வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு. 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. வீட்டுக்கு கொண்டு வந்தாயா? பார்த்தாயா? அழுதாயா? ஈமைக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா? கொளுத்த வேண்டுமா? தாத்தா, நான் போட்ட சட்டம் புதைப்பதும் ஃப்ரீ, கொளுத்துவதும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர்.
அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பார்த்து ஓட்டு போடுங்க. தயவுசெய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஓட்டு போடுறது முக்கியம். எப்பயுமே வாங்க, நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை, நம்ம காலேஜ்ல ஒரு பிரச்சனை, நம்ம நண்பனுக்கு ஒரு பிரச்சனை, இல்ல நம்ம ஸ்டேட்டுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க கூட சேருங்க. நம்ம ஜாதிக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு மதத்துக்கு ஒரு பிரச்சனை சொல்றவங்க கூட சேராதீங்க. அவன் சொல்றவன் அத்தனை பேரும் நம்மள தூண்டி விட்டுட்டு அவன் வீட்டுல பாதுகாப்போட போலீஸ்ல உட்காந்துருப்பான். நம்ம தான் மாட்டிப்போம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.